இந்த வீடியோவில் நம்ம வந்து ஈக்லிபிரியம் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெரிய கொஸ்டினாக வந்துருக்குது. அந்த கொஸ்டினை பார்த்து நீங்கள் வந்து பயப்படாதீங்க, ஓகேவா? எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். இந்த கொஸ்டின் வந்து நான் புதுசாக ஏதாவது கற்றுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸோடு இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே எல்லா கொஸ்டினுமே நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும், ஓகே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த டைஹைட்ரஜன் கேஸ் இஸ் யூஸ்ட் இன் ஹேபர் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஹேபர் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைஹைட்ரஜன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஹேபர் ப்ராசஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியணும். ஹேபர் ப்ராசஸ்னால் ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் ப்ராசஸ், அமோனியா சிந்தசிஸ் தான், ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து இருக்குது இல்லையா, நைட்ரஜன் ப்ளஸ் நமக்கு வந்து ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், அமோனியா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இது நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ரியாக்ஷன் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணும்போது 3 வந்து இருக்கும், ஓகே? இந்த அமோனியா ஃபார்மேஷன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேபர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேபர் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா டை ஹைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த டை ஹைட்ரஜன் வந்து இருக்கிறாங்க இல்லையா, அந்த டைஹைட்ரஜன் கேஸ் யூஸ் இந்த ஹேபர் ப்ராசஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ரியாக்டிங் மீத்தேன் ஃப்ரம் வந்து நேச்சுரல் கேஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே? அப்போ இந்த ஹைட்ரஜன் நமக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேனை வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன், அதாவது மீத்தேன் வந்து நமக்கு வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க, நேச்சுரல் கேஸ்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போ நேச்சுரல் கேஸில் நமக்கு என்னது, இந்த எர்த்லேருந்து நமக்கு வந்து எடுக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் போட்டு நமக்கு வந்து எர்த்லேருந்து நமக்கு வந்து கேஸில் நமக்கு வந்து எடுக்கிறாங்க இல்லையா, நம்ம டெல்டா ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து நமக்கு வந்து எடுக்கிறதா சொல்லுவாங்க இல்லையா. மேக்ஸிமம் வந்து எல்பிஜி கேஸ் தான், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்பிஜி கேஸ் தான். அது நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன் தான் இருக்கும். மிக்சர் ஆஃப் மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன் தான் நம்ம எல்பிஜி கேஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அது வந்து நேச்சுரல் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? அப்போ அந்த நேச்சுரல் கேஸ் தான் நமக்கு வந்து மீத்தேன். அப்போ இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, மீத்தேன் இஸ் ஏ நேச்சுரல் கேஸ். நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதுக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அப்போ எங்கெங்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கேதர் பண்ணணும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேபர் ப்ராசஸ், அப்போ இந்த ஹேபர் ப்ராசஸில் இருக்கிற இந்த நைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் வந்து தேவைப்படுது. மீத்தேன் இஸ் ஏ நேச்சுரல் கேஸ். அப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மீத்தேன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் வித் ஸ்டீம் வந்து கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு இங்கே ஓவரால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹேபர் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுற டைஹைட்ரஜன் நேச்சுரல் கேஸ் ஆகிய மீத்தேனை வந்து நம்ம வந்து ஹை டெம்பரேச்சர் ஸ்டீமில் பண்ணும்போது கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த 2 ஸ்டேஜ் ரியாக்ஷன். அப்போ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் வந்து நமக்கு நடக்குது. அதில் முதல் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வால்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் த ஹைட்ரஜன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நமக்கு வந்து என்ன ரியாக்ஷன் வந்து நடந்திருக்கும், அப்போ மீத்தேன் கேஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் நமக்கு என்ன ஸ்டீம்னா என்னது, வாட்டர் இல்லையா, வாட்டர் அட் த ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதான், கார்பன் மோனாக்சைடும் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜனும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நமக்கு வந்து எத்தனை H2 வந்து இருக்கும், அங்கே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 ஹைட்ரஜன் வந்து இருக்குது இல்லையா. அப்போ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 H2 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், ஓகே? இது வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இன் செகண்ட் ஸ்டேஜில் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம்ட் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ரியாக்டட் வித் த மோர் ஸ்டீம் இன் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன். அப்போ செகண்ட் ஸ்டேஜ் ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தாங்க, அப்போ இங்கே ஃபார்ம் ஆகுது இல்லையா கார்பன் மோனாக்சைடு, அந்த கார்பன் மோனாக்சைடு ஃபர்தராக ஹைட்ரஜன் கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு தேவையான ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன் தான். இதுக்கும் இந்த ப்ராப்ளம் தான் நமக்கு வந்து சம்மந்தம் இருக்குது. அப்போ மேலே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனுக்கும் இதுக்கும் நமக்கு வந்து சம்மந்தமே இல்லை. பட் ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, ஓகேவா? அப்போ வந்து ஒரு மீத்தேனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமில் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நம்ம வந்து படிச்சிருப்போம். இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜன் கேஸும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா. அப்புறம் என்ன பண்ணாங்க, அதை ஃபர்தராக மறுபடியும் நமக்கு வந்து ஸ்டீமில் வந்து ரியாக்ட் பண்ணும்போது கம்ப்ளீட் ஆக்சிடேஷனாக நமக்கு வந்து மாறிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாமே எங்கேயாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அதை இன்னொரு கான்செப்ட் வந்து கம்பேர் பண்ணி உங்கள் நாலேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க, ஓகே? நமக்கு வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தான். அப்போ கார்பன் மோனாக்சைடும் ஸ்டீமும் ரியாக்ட் பண்ணி நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ரியாக்ஷன் வெசல் வந்து பார்த்தீங்கன்னா 400 டிகிரி சென்டிகிரேட் இஸ் சார்ஜ் வித் ஈக்குமோலார் மிக்சர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு அண்ட் த ஸ்டீம். அப்போ கார்பன் மோனாக்சைடு, இந்த கார்பன் மோனாக்சைடும் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குமோலார் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுலை பொறுத்து தான் ப்ரெஷர் வந்து இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல் ஈக்குவலாக இருந்தால் அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வந்து வாட்டர் மாலிகுல் which is equal to 4 bar. அப்போ இங்கே இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஈக்குமோலார் மிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து ஈக்குவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி மோலாருக்கும் ப்ரெஷருக்குன்றதும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகே? அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், 4 பார்னு கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி தி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வந்து ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அட் த ஈக்குவிலியம் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ பிகினிங்கில் நமக்கு தெரியும் 0 தான் இருக்கும், ஆனால் வந்து ஈக்குவிலியத்தில் வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. கேபி வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே? இஸ் இட் கரெக்ட்?
ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம டேரெக்டாக வந்து ப்ராப்ளத்தை வந்து நம்ம போவோம் ஓகேவா. இப்போ நமக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, கார்பன் மோனாக்சைடு வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் நமக்கு என்னது வாட்டர் மாலிகுல் H2O ரெண்டு நமக்கு வந்து கம்பைன் ஆகுது. கம்பைன் ஆகி நமக்கு என்ன கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ எடுத்துருக்காங்க, 4 பார் வந்து நமக்கு எடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் 4 பார், இதுவும் நமக்கு வந்து 4 பார். அப்போ கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் நமக்கு எவ்வளோ இருக்கும், 0 0 தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ ஈக்குவிலியம் அட்டைன் ஆகும்போது எக்ஸ் அமௌண்ட் நமக்கு என்ன ஆயிருக்கும், டிக்ரீஸ் ஆயிருக்கும். இது எக்ஸ் அமௌண்ட் டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா இதுவும் நமக்கு வந்து எக்ஸ் அமௌண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ இது நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அமௌண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும், இதுவும் நமக்கு வந்து எக்ஸ் அமௌண்ட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ வாட் இஸ் த கேபி, அப்போ கேபி விச் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் கிடையாது, ப்ரெஷர் இல்லையா, ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்ட்டு ப்ரெஷர் ஆஃப் வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் டிவைடட் பை ப்ரெஷர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இன்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நமக்கு என்ன வாட்டர் மாலிகுல் வந்து வரும், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த வாட்டர் மாலிகுல். ஸோ இதான் நமக்கு வந்து கேபியோட வேல்யூ. ஓகே, அப்போ நமக்கு வந்து கேபி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10.1 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கேபி என்னது 10.1 விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் நமக்கு என்ன வருது, இது வந்து எக்ஸ், இதுவும் நமக்கு வந்து எக்ஸ் டிவைடட் பை இதுவும் நமக்கு வந்து சேம் அமௌண்ட் தான் இல்லையா. அப்போ 4 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 2 வந்து நமக்கு வந்து எடுத்துக்கலாம். அப்போ இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம், அப்போ 10.1 which is equal to x power 2 divided by 4 minus x the whole power நமக்கு வந்து 2 வந்து வருது. இதை நம்ம வந்து 10.1 which is equal to x divided by 4 minus x the whole power 2 வந்து நமக்கு வந்து வருது. ஓகேவா, இது ரெண்டுமே நமக்கு வந்து நம்ம டெல்டா என், அதாவது டெல்டா என் வந்து நமக்கு வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது இல்லைன்னா நமக்கு வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ப்ரீவியஸாக எல்லாம் பார்த்தீங்கன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நமக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் வந்து இருக்கு இல்லையா, அப்போ ரெண்டு பக்கமே நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு வந்து வேல்யூ வந்து கிடைச்சிரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10.1 வந்து நமக்கு வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட். ஓகே, அப்போ 3.178 வந்து நமக்கு வந்து வருது. இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தா. அப்போ ஆர்ஹெச்எஸ் சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வரும், எக்ஸ் டிவைட் பை 4 மைனஸ் எக்ஸ் வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும், 3.178 இன்ட்டு 4 மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும்னா எக்ஸ் வந்து வருது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 3.178 இன்ட்டு 4 which is equal நமக்கு எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 12 வருது இல்லையா. 12.712 என்ன வருதுன்னா மைனஸ் 3.178x which is equal நமக்கு என்ன வருதுன்னா x வந்து நமக்கு வந்து வருது. இஸ் கரெக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 12 அப்போ என்ன பண்ணலாம், x plus 3.178x which is equal to 12.712. is it correct? அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே 3.178x வந்து இருக்குது. அப்போ ஓவரால் நமக்கு வருது 4.178x which is equal to 12.712. அப்போ x which is x equal to 12.712 divided by 4.178. So what is the value, 12.712 divided by 4.178. அப்போ வேல்யூ என்ன வருதுன்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வருது 3.04 எடுத்துப்போம். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன 3.0 வந்து வருது. அப்போ ஈக்குலிபிரியத்தில் ஹைட்ரஜனோட ப்ரெஷர் மட்டும் தான் நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க இல்லையா. அப்போ ப்ரெஷர் ஆஃப் வந்து ஹைட்ரஜன் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.04 பார் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே, இஸ் இட் கரெக்ட். அப்போ நமக்கு இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்கும், 3.04 பார் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்புறம் ப்ரெஷர் ஆஃப் வந்து கார்பன் மோனாக்சைடு, ப்ரெஷர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு நமக்கு எவ்வளோ இருக்கும், 4 minus 3.04. அப்போ which is equal to 0.96 பார் வந்து நமக்கு வந்து இருக்கும். 0.6 பார் வந்து இருக்கும். அப்போ ப்ரெஷர் ஆஃப் வந்து நமக்கு என்ன வாட்டர் மாலிகுல், ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் மாலிகுலும் அதே அமௌண்ட் தான் இருக்கும், 0.96 பார் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ நம்ம வந்து எல்லா வேல்யூமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம்பிளான ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கேதர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வந்து நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் நீங்கள் ஹையர் ஸ்டடி போகிறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை, இது மட்டும் தான் தேவை, இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ணால் போதும், நமக்கு வந்து தேவையில்லாமல் அதெல்லாம் நம்ம ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகும், அந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் லேர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கெயின் பண்ண முடியும்.